அடிக்கடி உங்க தலைவரோ அல்லது நீங்க உங்க மேடைகளில் பேசக்கூடிய உங்க இரண்டாம் கட்ட தலைவர்களோ அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசம் வந்து முஸ்லிம்கள் வந்து பெரும்பாலும் நாம் தமிழரை வந்து ஆதரிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா நான் வந்து உங்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது 4 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க, அதுல 7% 30 லட்சம் ஓட்டு வாங்குறீங்க. அப்போ முஸ்லிம்கள் 40 லட்சம் பேர் இருக்கும்போது அதுல உள்ள 7% 3 லட்சம் மக்கள் போட தானே வாக்களிப்பாங்க. ஏன் நீங்க 30 லட்சம் முஸ்லிம்களும் உங்களுக்கு தான் வாக்களிக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? அண்ணாதுரை காலத்திலிருந்து கனிமொழி காகிதமில்லத்தவருடைய காலத்திலிருந்து திமுக கொடி பிடிக்கக்கூடியவர்கள், திமுகவை வளர்த்து விட்டவர்கள், திமுக ஒவ்வொரு இக்கட்டுக்கு ஆளான போதும் தாங்கி பிடித்து தூணாக நின்றவர்கள் இஸ்லாமியர்கள். மறுக்கவே முடியாது. திமுகவை சேர்ந்து யாரும் மறுக்க முடியாது. வெற்றி தோல்விக்கு பின்னாடி சின்னம் ஒரு காரணமாக கூறப்படுமா, இல்ல நீங்க வந்து கம்ஃபர்டபுளா போய் சேர்த்துட்டீங்களா? உண்மையிலேயே பாஜகவுடைய பி டீமா நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னா ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சியை பாஜக உருவாக்கி இருக்குது. இவர்கள் கூற்றுப்படி அமைச்சிருக்குது அப்படின்னா வந்து பிஜேபி தான் இந்த சின்ன பறிப்புக்கு காரணம் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா உங்களுடைய வெற்றியை பறிக்கவா இல்லைன்னா உங்களுடைய 3வது இடத்தை அவங்க வந்து பறிக்கிறதுக்கு செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, உலகத்திலே அதிக உறுப்பினர்களை கொண்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி, 2 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி போன்ற வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி கிட்ட அதை விட குறைவான வாக்குகள் வாங்கிச்சு அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறும். பிரதான எதிரியை வந்து பிரிஞ்சு நின்று எதிர்க்கும் போது அது அந்த எதிரிக்கு வந்து சாதகமா ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல, பிரிஞ்சு நின்று எதுக்குறேன்னா அப்ப யாரு கூட சேர்ந்து எதுக்குறன்ற கேள்வி வருது இல்ல. நீங்க களத்துல பார்ப்பீங்க எவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க, எவ்வளவு உழைப்புகள் வீணாகுது, எவ்வளவு பண விரயம், இப்படியே எத்தனை நாளைக்கு போயிட்டு இருப்பீங்க வெற்றியை பார்க்காம? வேலை ஒரு வாதத்திற்காக சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக இதை சொல்றேன். அந்த சீமானவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி நாளைக்கு திமுகவோட அதிமுகவோட சமரசம் செய்யும் என்றால் மறுநாளே கையெழுத்து போட்டு விளையாடக்கூடிய முதல் நபராக போது பெண்களை நிறுத்துறது நம்ம வந்து சும்மாதான் போட்டிடுறோம், 40 சீட்லயும் நிப்பாட்டினாலும் நமக்கு பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணிக்காக மக்கள் ஓட்டு போடாம புறக்கணிக்கவும் மாட்டாங்க. இவர் பெண்ணு அப்படின்றதுக்காக எந்த கட்சியில நின்னாலும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மத ரீதியாகவும் சிந்திக்கிறாங்க. இப்போ நீங்க 2 வேட்பாளரை நிறுத்துறீங்க, நாளைக்கு முதல் 2 இடங்களுக்கு போட்டி போடுறீங்க அப்படிங்கும் போது அப்பவும் முஸ்லிம்களை தைரியமாக நிறுத்துவீங்களா? நிறுத்த முடியுமா? போது நீங்க இத்தனை பேர் கொடுக்குறீங்க கூட்டணி பீட்டிங்க, நாங்க கூட்டணி போக மாட்டோம். கூட்டணி பீட்டை தான் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை அசமம் ஆகிருமே. தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 பேரை நாங்க வந்து களத்தில் இருக்கணும். ஃபாத்திமா பர்கான் அவர்கள் தனிப்பட்ட சூழல் காரணமாக மத்திய சிலையில் வந்து போட்டியிட முடியல. முதலாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அவர்கள் தான். திமுக இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறீங்களா? என்ன செஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க. வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். இப்போ சின்னம் வந்து பறிபோனதுக்கு அப்புறம் புதிய சின்னத்தை வச்சிருக்கீங்க. நாளைக்கு வெற்றி தோல்விக்கு பின்னாடி சின்னம் ஒரு காரணமாக கூறப்படுமா, இல்ல நீங்க வந்து கம்ஃபர்டபுளா போய் சேர்த்துட்டீங்களா சின்னத்தை? இல்ல, இப்போ நாம் தமிழர் கட்சியில தொடர்ச்சியா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்றது என்னன்னா பிஜேபியினுடைய பி டீம், இவர்கள் பிஜேபியினுடைய இவர்கள் தேர்தலில் நின்று ஓட்டை பிரித்து பிஜேபி வெல்றதுக்கு வழி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. ஆனா அந்த போலி பிரச்சாரம் அப்படின்றது வந்து இந்த சின்ன பறிப்பின் மூலியமாக சுக்குநூறாக உடைந்து இருக்கிறதாகத்தான் நாங்க வந்து பாக்குறோம். அதுல இந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சிக்கு நடந்த ஒரு நல்லதாக நாங்க அதை வந்து பாக்குறோம். ஏன்னு கேட்டோம்னா பிஜேபி கூட்டணியில் யார் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம். இப்ப போன தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் வந்து கொடுக்கப்படல, பரிசு பொடி சின்னம் தான் கொடுத்தாங்க. இப்ப பிஜேபி கூட்டணிக்கு போனதற்கு பிறகாக அவருக்கு மீண்டும் அந்த குக்கர் சின்னம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு மீண்டும் அந்த இழந்த சைக்கிள் சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பிஜேபிக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த சின்னங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிஜேபிக்கு எதிராக யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவர்களுடைய சின்னம் வந்து பழிவாங்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம வந்து பாக்குறோம், பறிக்கப்படக்கூடிய காட்சிகளையும் வந்து பாக்குறோம். அதுக்கு உதாரணமாக நீங்க திருமாவளவனை பார்க்கலாம். அந்த பானை சின்னத்துக்கு வந்து எவ்வளவு கெடுபிடி போட்டார்கள், தட முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டார்கள். நீண்ட போராட்டத்திற்கு பிறகாக மீண்டும் அந்த பானை சின்னத்தை பெற்றிருக்கிறாங்க விசிகா. அவங்களுக்கு எப்படியோ சின்னம் கிடைச்சிட்டு. இது போக ஐயா வைகோவினுடைய கட்சி மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் வந்து கேட்டாங்க. ஆனா இந்த தீக்குச்சி அந்த தீப்பெட்டி சின்னம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன பறிப்புக்கு ஆளாகிறார்கள் வந்து பாக்குறோம். அப்ப நாம் தமிழர் கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் விவசாய சின்னம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இப்ப விவசாய சின்னத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையோடு 100% ஒத்து போகக்கூடிய ஒரு சின்னம். ஏன்னா நாங்க தற்சார்பு பொருளாதாரம் பேசுறோம், வேளாண்மை அரசு பண்ணி பேசுறோம். இப்படி எல்லா விடயத்திலும் எங்களுக்கு ஒத்து வரக்கூடிய சின்னத்தை தொடர்ச்சியாக வந்து பார்த்தாங்க. இப்ப 2016 நம்ம இரட்டை மெழுகுவர்த்தின்ற ஒரு சின்னத்துல வந்து போட்டிட்டோம். அதுல 1% பெற்றோம். அதுக்கு பிறகு 2019 நமக்கு விவசாய சின்னம் கிடைக்கும். அதுல ஏறக்குறைய 3.25% வாக்குகள் பெறுறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 6.5% வாக்குகள் பெறுறோம். அப்ப இந்த சின்னம் அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு மிக பலமாக இருக்குது. அந்த சின்னத்தை ஒட்டி எங்களுடைய பரப்புரைகள், அந்த
இது வடிவமைச்சிட்டோம், ரொம்ப கச்சிதமா பொருந்துச்சு, மக்கள் மத்தியில ரொம்ப வீச்சை வந்து அது ஏற்படுத்தி, அப்ப இந்த வீச்சை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு ஒன்றும் இல்லாத கர்நாடகாவை சேர்ந்த ஒரு லெட்டர் பேட் அமைப்பு, தலைவர் செயலாளர் கூட அந்த கட்சிக்கு இருக்கிறாங்களான்னு தெரியாது, அந்த அளவிற்கு ஒண்ணும் இல்லாத ஒரு டம்மி கட்சிக்கு தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு முறைகேடான ஒரு அந்த அந்த சரத்தின்படி கொடுத்துட்டாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே பாஜகவுடைய பி டீமா நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னா, ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சியை பாஜக உருவாக்கி இருக்குது, இவர்கள் கூற்றுப்படி அமைச்சிருக்குது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுக்க தானே செய்யணும். விவசாய சின்னம் இருந்தாதானே நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்குகள் வருது. அப்ப சின்னத்தை பறித்திருக்கிறார்கள். அப்ப என்ன தெரியுது, நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகள் வாங்கிவிடக் கூடாது என்பதுதான் பிஜேபி செயல்பட்டு இருக்கின்றது கணக்கச்சிதமாக தெளிவாக தெரியுது. இப்ப இந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த சின்னத்திற்காக நாம் தமிழர் கட்சி நினைச்சிட்டாங்க. ஆனால் அப்படி அல்ல, நாம் தமிழர் கட்சிக்காகத்தான் விவசாய சின்னமே ஒழிய விவசாய சின்னத்திற்காக நாம் தமிழர் கட்சி அல்ல. இப்ப நம்ம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு ஒளிவாங்கி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி நமக்கு விவசாய சின்னம் ஒரு கொள்கைக்கான அடையாளமோ அதே மாதிரி ஒளிவாங்கி சின்னம் இந்த மைக்கு சின்னமும் இந்த கொள்கைக்கான அடையாளமாக தான் பார்க்கிறோம். தெரு தெருவாக மேடை மேடையாக பேசி பேசி வேர்வை ரத்தமாக சிந்தி கத்தி கத்தி அந்த கட்சி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஒரு காலத்துல திமுக எப்படி காங்கிரஸை எதிர்த்து பேசி பேசி அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், மதியழகன் எல்லாம் பேசி பேசி வளர்த்தாங்களோ, அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள், எங்க கட்சியை சேர்ந்த முக்கிய பேச்சாளர்கள் எல்லாருமே பேசி பேசி மக்கள் கிட்ட கொள்கையை சொல்லி கொள்கைக்கானவர்களாகத்தான் இந்த கட்சி வந்து நம்ம வந்து வளர்த்திருக்கிறோம். அப்ப இதுவுமே எங்களுக்கான ஒரு முக்கிய அடையாளமாகத்தான் இருக்குது. அப்ப இந்த ஒளிவாங்கி சின்னத்தின் மூலியமாக யார் இந்த பிஜேபி இந்த சின்ன பறிப்பிற்கு யார் யாரெல்லாம் வந்து காரணமாகத்தாக்களோ இவர்கள் அத்தனை பேருக்கும் மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பெற்று சரியான சம்மட்டி அடி கொடுப்போம். அதுல எங்களுக்கு இந்த சின்னம் வந்ததுல எந்த பின்னடையும் இல்லைன்றதுதான் நான் வந்து பாக்குறேன். கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பிஜேபி தான் இந்த சின்ன பறிப்புக்கு காரணம் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா, உங்களுடைய வெற்றியை பறிக்கவா இல்லைன்னா உங்களுடைய மூன்றாவது இடத்தை அவங்க வந்து பறிக்கிறதுக்கு செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ரெண்டுமே தான். இப்ப பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்ன பாக்குறாங்கன்னா, நான் முன்னே சொன்னதான், அவங்க இந்திய அளவுல எத்தனையோ மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும், இந்தியாவே 2 முறை மோடி தலைமையிலான பிஜேபி ஆண்டு இருந்தாலும், தமிழ்நாட்டுல அவங்க என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப தமிழ்நாட்டுல அவங்க ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு வந்து நிறுவப்பட்ட அந்த ஓட் பேங்கின் படி 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. தேர்தல் ஆணையமே தங்களுடைய இணையதளத்துல எல்லாம் வெளியிட்டாங்க. அப்ப ஆளக்கூடிய திமுக இன்றைக்கு வந்து முதலிடத்துல, 2வது இடத்துல அதிமுக இருக்குது, 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்ப அதிமுக கிட்டயோ திமுக கிட்டயோ இவர்கள் குறைவான வாக்குகள் பிஜேபி வாங்குது அப்படின்னா அது அவர்களுக்கு பெரிய கௌரவ குறைச்சல் கிடையாது. ஆனா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, உலகத்திலே அதிக உறுப்பினர்களை கொண்டதா சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி, 2 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி போன்ற வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி கிட்ட அதை விட குறைவான வாக்குகள் வாங்கிச்சு அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறும். போன தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு என்னன்னா, ஒரு கூட்டணியில போட்டிட்டாங்க, குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிட்டதுனால அவர்களுக்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களாவது அவர்களால பெற முடியும். ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் வந்து அவர்களால பெற முடிஞ்சது. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அதிமுக வாக்கு வங்கியில தான் அதிமுகவினுடைய அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, பிஜேபிக்கு இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் போட்ட பிச்சைன்னாரு. எது உண்மையோ இல்லையோ, அதிமுகவினர் சொன்னதுல இது உண்மை. அதிமுகவினர் போட்ட அந்த வாக்கு வங்கி பிச்சையின் மூலியமாகத்தான் பிஜேபி 4 இடங்களை வந்து வென்றுச்சு. ஆனா இந்த தேர்தல் அந்த மாதிரியான நிலைமை இல்லை. அதிமுக கூட்டணி வந்து முடிச்சுட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குறைந்தபட்ச வாக்கு சதவீதத்தையாவது பெற்று அவர்கள் 3வது இடத்தை பிடிக்க வேண்டிய குறைந்தபட்ச தேவை அவர்களுக்கு இருக்குது. அதனால இப்போ நாம் தமிழர் கட்சி விட குறைவான வாக்குகள் வாங்கிவிடக் கூடாது. அப்ப என்ன செய்யலாம், நேரடியாக கருத்தை சொல்லி கோட்பாட்டை சொல்லி 10 ஆண்டு கால மோடியினுடைய சாதனையை சொல்லி தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்க முடியாது. இப்போ வடநாட்டுல போய் ஓட்டு கேட்டாங்கன்னா கண்டக உருட்டலாம், என்ன வேணா பேசலாம், அதிமுக மோடிக்கா சர்க்கார், ராமர் கோயில் ராமராமன் சொல்லலாம், வெஸ்ட் பெங்கால் போனா ஓம் காலி ஜெய் காலின்னு சொல்லலாம், இங்க மகாராஷ்டிரா வந்தா கணபதி பாபா மோரியான்னு சொல்லலாம். அந்த மக்கள் மத அடிப்படையில அவங்க பக்தியின் அடிப்படையில ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வான மக்கள் தமிழர்களுக்கு கிடையாது. அப்ப கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி வாக்கு வாங்க முடியாத பாஜக என்ன செய்யுது அப்படின்னா, மற்ற கட்சிகளை அடித்து ஒழிப்பதன் மூலமாக மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை குறைக்கலாம் என்கிற அந்த தப்பான கண்ணோட்டத்தோட அந்த கணக்குல நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை பறிச்சிருக்குது. நான் மீண்டும் அதான் சொல்றேன், நான் மேல பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், நாம் தமிழர் கட்சியை விட பிஜேபி ஒரே ஒரு வாக்கு அதிகமாக வாங்கிட்டு பொது வாழ்க்கையில நான் தனிப்பட்ட முறையில விளைவிக்கிறேன்னு கூட சொன்னேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிஜேபி என்ன நிலைமையில் இருக்குது, அது எவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டில் அடிவாங்க போகுது அப்படின்றத நம்ம ஜூன் 4ஆம் தேதி பார்க்கலாம். இப்போ களத்துல வந்து நீங்க 20 பெண்களை நிப்பாட்டிருக்கீங்க. பொதுவா குறைந்தபட்ச வாக்குகளை வாங்குறதுக்கு பெண்களை வந்து போட்டியிட வைக்கிறது அது சாத்தியமாகும்.
ஆனா வெற்றியுடைய விளிம்புக்கு போகும்போது பெண்கள் வந்து முழுமையான பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனாலதான் மற்ற கட்சிகள் எதுவுமே வந்து அந்த மாதிரி அதிக அளவுல பெண்களை ஒதுக்கல. அப்போ நீங்க வெற்றியின் விளிம்புல போகும்போது இதே 20 பேரை நிப்பாட்ட முடியுமா? இன்னைக்கு ஏதோ 50,000 வாக்குகளோ 1,00,000 வாக்குகளோ தொகுதிக்கு 2,00,000 வாக்குகளோ வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இறக்குறீங்க. நாளைக்கு வெற்றியின் விளிம்புல போகும்போது இந்த பெண்களுடைய அந்த போட்டி அப்படிங்கிறது வெற்றியை பாதிச்சிடாதா? கருத்துல நான் வந்து மாறுபடுறேன். மற்ற கட்சிகள் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றது அதுல நான் வந்து உடன்படல. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி, காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பெண்ணிய விடுதலை, பெண்ணிய சமத்துவம்னு பேசக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வாய்ப்பு வழங்க மாட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் அப்படின்றது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்கம் தான். அதுல வந்து மறுக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் பெண்களை தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய கட்சிகளே கூட இதுக்கு முன்ப அதிமுக வந்து ஜெயலலிதா தலைமையில இருந்துச்சு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அம்மையார் இவங்க மேல மம்தா பானர்ஜி தலைமையில இருக்குது. அதே மாதிரி பகுஜன் சமாஜ் எடுத்துன்னு சொன்னா மாயாவதி தலைமையில இருக்குது. இந்த மாதிரி பெண்களால தலைமையேற்று நடத்தப்படக்கூடிய கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளே கூட பெண்களுக்கு வந்து சரிசம வாய்ப்பு வழங்குறது இல்லை. சரிசமம் என்கிறதை தாண்டி 33% பேசுறாங்கல்ல, அந்த 33 கூட சாத்தியப்படுத்தாத நிலை வந்து இருக்குது. அதுக்கு காரணம் அந்த கட்சியில என்னதான் பெண்களே தலைமைக்கு இருந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாநில செயலாளர்கள் இவங்களை மீறி கட்சி தலைமை முடிவெடுக்குதுன்றது வந்து சிக்கலான காரியம் தான். அப்ப கட்சியினுடைய ஆணாதிக்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கிறது இல்லை. இப்ப நான் உங்களுக்கு கேள்வியினுடைய 2வது பகுதிக்கு வர்றேன். பெண்களை நிறுத்துவதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பு குறையுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டோம் சொன்னா இப்ப நான் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, ஆண்கள் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அந்த சதவீதத்தை பார்க்கும் போது பெண் வேட்பாளர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். எண்ணற்ற தொகுதிகள் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கு. இப்ப சராசரி வாக்குகளை பொறுத்த வரைக்கும் கூட அந்த சராசரி வாக்குகளை விட பெண் வேட்பாளர்கள் வாங்கின வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ பெண்களுடைய நிறுத்தணும் சொன்னா வெற்றி வாய்ப்பு குறையும், வாக்கு சதவீதம் குறையுன்றதுல வந்து நான் உடன்படல. அதாவது குறைந்தபட்ச வாக்குகளை நிச்சயமா வந்து ஆண்களை விட பெண்கள் வாங்கலாம். அதாவது இப்போ ஒரு கலக்கியலா சொல்ல போனா எங்கிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேட்பாளரை நிறுத்தினா பெண்களை நிறுத்தலாம். ஆனா வெற்றியுடைய நெருக்கத்துல அதாவது 1000 ஓட்டுகள் 2000 ஓட்டுகள் கூட முக்கியம். ஒரு கட்சி வந்து 5 லட்சம் ஓட்டு வாங்கினாதான் ஜெயிக்க முடியும் ஒரு பாராளுமன்ற தொகுதியில. நீங்க 4.25 லட்சம் ஓட்டு வரைக்கும் நெருங்கும் போது அப்போ அந்த 15,000 20,000 வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியம். அப்படிங்கும் போது பெண்களை நிறுத்துறது எல்லா கட்சிகளுமே பொதுவாகவே எல்லா கட்சிகளும் பயப்படுவதற்கு காரணம் வந்து ஒரு சீட்டை கூட இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால. நம்ம வந்து சும்மா தான் போட்டிடுறோம் 40 சீட்லயும் நிப்பாட்டினாலும் நமக்கு பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சீட்டை கூட இழந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த அச்சம் ஏற்படத்தானே செய்யும். இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வாக்குகளையும் ஒவ்வொரு சீட்டையும் இல்ல ஒவ்வொரு வாக்குகளையும் கூட நம்ம நம்பிக்கையான வாக்குகளாக தான் நம்ம வந்து பாக்குறோம். பெண்களை நிறுத்துறதுனால வெற்றி வாய்ப்பு பறிபோகம் நினைச்சிருந்தேன்னு சொன்னோம்னா பெண்களை நிப்பாட்டவே முடியாது. அது ஒரு தொகுதியிலையோ 10 தொகுதியிலையோ 20 தொகுதியிலோ எத்தனை தொகுதிகளாக இருந்தாலும் சரி பெண்களை நிப்பாட்டுறதுனால நான் வந்து நாம் கட்சி பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எங்க வெற்றி வாய்ப்பு இழந்துருந்தோம், நாங்க வந்து வாக்கு வங்கி குறைஞ்சிருந்தோம், எந்த இடத்துலயும் நாங்க வந்து பார்க்கல. அப்படி பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ கட்சிகள்ல பெண்கள் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வந்து வென்றிருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். பெண்ணுன்ற ஒரே காரணிக்காக மக்கள் ஓட்டு போடாம புறக்கணிக்கவும் மாட்டாங்க. இவர் பெண்ணு அப்படின்றதுக்காக எந்த கட்சியில நின்னாலும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி கிட்டத்தட்ட இதே கேள்வி வந்து மத ரீதியான மத சிறுபான்மையருக்கு ஒதுக்குறதுலயும் பொருந்தது. மத சிறுபான்மையரை நிறுத்தும் போதும் இதே அச்சம் வந்து பெரிய கட்சிகளுக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். மத சிறுபான்மையர் எங்கெங்க நிக்கிறாங்களோ அங்க அந்த சீட்டை நம்ம இழந்துருவோமோ, ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் கூத்துகளுக்கு வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இருக்குது. எப்படி பெண்களுக்கு நம்ம அதை சிந்திக்கிறாங்களோ அதே போல மத ரீதியாகவும் சிந்திக்கிறாங்க. இப்போ நீங்க 2 வேட்பாளரை நிறுத்திருக்கீங்க. இதே போல வெற்றியுடைய அதாவது ஒரு கூட்டணியில் அமையுது, அப்படி இல்லைன்னா நாளைக்கு முதல் 2 இடங்களுக்கு போட்டி போடுறீங்க அப்படிங்கும் போது அப்பவும் முஸ்லிம்களை தைரியமாக நிறுத்த முடியுமா? இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விற்கு அப்பாற்பட்டு நாம வந்து களத்துல நிக்கிறோம். இப்ப நமக்கு முதலாவதாக நாம வந்து இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை கடந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வரலாற்று சான்று இருக்குது. இப்போ மதிமுகவா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் முதல்ல தனியா நின்றாங்க. நீங்க எப்படி நிக்கிறீங்களோ அதே போல தனியா நின்னாங்க. தனியா நிற்கும் போதெல்லாம் முஸ்லிம்கள் அதிகமா நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு 41 இடங்கள்ல போட்டியிடும் போது ஒரே ஒரு முஸ்லீம் தான் கொடுத்தாங்க. 234 இருக்கும்போது 15-20 முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா கூட்டணி அமைச்சு வெற்றியினுடைய விளிம்புக்கு போகும்போது முஸ்லீம்களை குறைச்சிடுறாங்க. மதிமுக கூட்டணி அமைச்சு எந்த நேரத்திலையும் வந்து முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுத்தது இல்லை. ஆனா தனியா நிற்கும் போது நிறைய சீட்டுகள் கொடுத்தது. இது போலதான் நான் கேட்கிறேன்.
இல்ல இப்போ மதிமுகவா இருக்கட்டும், மற்றபடி பாமகவா இருக்கட்டும், மொத்தமொத்த தேமுதிகவா இருக்கட்டும், எந்தெந்த கட்சிகள் எல்லாம் மாற்றம்னு வந்தார்களோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க எல்லாம் வந்து சமரசம் செஞ்சுட்டாங்க. இப்போ சமகால உதாரணமாக நம்ம கமலஹாசனை பாக்குறோம், டிடிவி தினகரனை பாக்குறோம், எல்லாமே வந்து சமரசம் செஞ்சு போயிட்டாங்க. யார் யாருக்கு எதிராக இப்ப கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் டிவி எல்லாம் உடச்சி திமுக எதிராக வந்து அரசியல் பண்ணாரு. இன்னைக்கு திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அவருடைய அரசியல் பயணத்தை முடிச்சு கொண்டதை நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி தினகரை பொறுத்த வரைக்கும் அவரு நோட்டாவோட போட்டி போடக்கூடிய பிஜேபிக்கு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க என்ன முட்டாள்களான்னு கேட்டாங்க. ஆனா அதே பிஜேபியோட தான் இன்றைக்கு வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து தங்களுடைய கொள்கையை விட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து சமரசம் செய்து கொள்ளக்கூடிய காட்சியில் வந்து பாக்குறோம். ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க 2010 மே 18 இந்த கட்சியோட நாங்க ஒரு நாளும் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னோம். 15 வருஷத்தை இன்னைக்கு வந்து தாண்டி போயிடுச்சு. 15 வருஷமாக நாங்க சொன்ன அந்த கோட்பாட்டில் உறுதியாக நிற்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்னு மட்டும் இல்ல, கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளிலேயே கூட நாங்க வந்து உரிய பிரதிநிதித்துவத்தை எல்லா சமுதாய மக்களுக்கும் வந்து கொடுத்திருக்கிறோம். இப்ப மற்ற கட்சியில எல்லாம் வந்து சிறுபான்மை அணின்னு இருக்கும். சிறுபான்மை அணியுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், தொகுதி செயலாளர் வச்சிருப்பாங்க. இந்த சிறுபான்மை அணின்ற ஒன்று இருப்பதற்கு காரணமே இந்த சிறுபான்மையினர், அதாவது கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வந்து கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளை கேட்டக்கூடாது, அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, இதை கொடுத்து தள்ளி விட்டுறலாம், அது விளிம்பு நிலையை வச்சுக்கலான்றதுக்காக தான் இந்த சிறுபான்மை அணி, மைனாரிட்டி மோர்ச்சா, மைனாரிட்டி விங்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இந்த மைனாரிட்டி விங் இல்லாத, சிறுபான்மை அணி இல்லாத ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது பல பேர் இஸ்லாமிய சரணாலய பேரவை அப்படி இப்படி சொல்லி நிறைய பேரவைகள் பல பேர்கள்ல வச்சிருப்பாங்க. மாறாக இந்த சிறுபான்மை அணின்றது இல்லாம கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள்ல தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை கடந்துட்டு நீங்க மத்த பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர் எடுத்து பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர்களா இருக்கட்டும், அதே மாதிரி பாசறைகளுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும், தொகுதி செயலாளர்களா இருக்கட்டும், நகர செயலாளர்களா இருக்கட்டும், இப்படி எந்த தொகுதியை நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு எடுத்து பார்த்தாலும் சரி கட்டாயமாக எல்லோருக்குமான பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாவற்றையும் கடந்து தேர்தலை வந்து சீட்டு கொடுக்குறோம்னு வைங்களேன், அந்த சீட்டுலையுமே கூட நீங்க பாருங்க, திமுக எடுத்துட்டு சொன்னா ஒரு ஆக சிறந்த உதாரணம், திருமாவளவன் அவர்கள் ஒரு பொது தொகுதியை கேட்கிறாங்க, இது வரைக்கும் கொடுக்க முடியல. ஆர்.எஸ். அவர்கள் திமுக அறியப்பட்ட முக்கிய முகம், அவர் கூட இன்றைக்கு வந்து நீலகிரியில போய் போட்டிட்டு ஒரு தனித்தொகுதியில நின்றுதான் வெல்ல முடியுன்ற நிலைமையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா சமூக நீதி, கொள்கை, கோட்பாடுன்னு பேசுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆதி தமிழ் குடிகளை அந்த தனி தொகுதியில கடந்து அதுல கொடுத்தது போக பொது தொகுதியில நிப்பாட்டுறோம். இன்னும் ஒரு படி மேல போய் அந்த குறிப்பிட்ட தொகுதியில பிரச்சாரம் செய்யும் போது இவனை தாழ்த்தப்பட்டவனா போட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்டு போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டு, இவனை தமிழனா பார்த்தா ஓட்டு போடுன்னு சொல்லி அந்த சாதிய கட்டமைப்புல நான் வந்து உடைக்கும். அப்படி இந்த சமுதாயத்துல எந்தெந்த மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்களோ இதுவரைக்கும் அரசியல் அங்கீகாரமே கிடைக்காத வண்ணார்கள், குயவர்கள், நாவிதர்கள்னு அத்துணை பேரையும் தேர்ந்தெடுத்து நிறுத்துறோம். இதற்கு விதிவிலக்குகள் முஸ்லீம்களும் கிடையாது. முஸ்லீம்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 பேரை நாங்க வந்து களத்தில் இருக்கணும். ஃபாத்திமா பர்கான் அவர்கள் தனிப்பட்ட சூழல் காரணமாக மத்திய சிலையில் வந்து போட்டியிட முடியல. முதலாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அவர்கள் தான். அப்ப இந்த தொகுதியில 3 இதை நாங்க வந்து கொடுத்துருந்தோம். ஒரு இது தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்க வந்து திரும்ப பெறப்பட்டுருச்சு. அது அடுத்த தேர்தல் நாங்க வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, தனிச்சு நிற்கும் போது நீங்க இத்தனை பேர் கொடுக்குறீங்க, கூட்டணி பீட்டிங்க, நாங்க கூட்டணி போக மாட்டோமே, கூட்டணி பீட்டா நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியே அசமம் ஆகிருமே. நாம் தமிழர் கட்சியுடைய பலம் என்பதே இவர்கள் இந்த ஊழல் பெருச்சாளிகளோடு இந்த நாட்டை கொள்ளையடித்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியோடு கூட்டணி சேர மாட்டார்கள் என்கிற காரணத்தினால இந்த கட்சியை நாங்க வந்து பயணிக்கிறோம். இப்ப நானே எடுத்துக்கிறேன், ஒருவேளை ஒரு வாதத்திற்காக சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக இதை சொல்றேன். அந்த சீமானவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி நாளைக்கு திமுகவோட அதிமுகவோட சமரசம் செய்யும் என்றால் மறுநாளே கையெழுத்து போட்டு விளையாடக்கூடிய முதல் நபர். அப்ப யாருமே வந்து அங்க வந்து நாம் தமிழ் கட்சியில செயல்பட மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சி நாங்க பயணிக்கிறதுக்கு பிரதான காரணம் இவர் சமரசம் செய்ய மாட்டார், கொள்கையில உறுதியாக நிற்பார், நேற்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டார் என்கிற காரணத்தினாலதான் நிக்கவே செய்யறோம். அப்படி இருக்கப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய பேஸ்மெண்டே தகர்ந்து போயிடும். அதனால நாங்க தனிச்சு நிக்கிறோம், சமரசம் நிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தனிச்சு நிக்கிறதுனாலதான் இவ்வளவு சாதனையும் நாங்க செய்ய முடியுது. உரிய பிரதிநிதித்துவங்களால கொடுக்க முடியுது, பெண்களுக்கு சரிசமமாக கொடுக்க முடியுது, தனி தொகுதியில பொது தொகுதியில் ஆதித்தொண்டர், இது எல்லாமே செய்வதற்கு முக்கிய காரணமே நாங்க தன்னிச்சையான முடிவெடுக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃப் அட்டானமி அதுல நிக்கிறோம். அதனாலதான் இதெல்லாம் செய்ய முடியுது. அதனால எந்த தேர்தல் வந்தாலும் சரி உரிய பிரதிநிதித்துவத்தை நாம் வச்சு எல்லோருக்குமாக வழங்கும். இப்போ நம்மளுடைய ஜனநாயகம் வந்து ஒரு ஒரு இந்த தேர்தல் முறையே கொஞ்சம் பெரும்பான்மையை சார்ந்துதான் இருக்குது. பெரும்பான்மை, அதாவது நீங்க ஒரு தொகுதியில 5 லட்சம் ஓட்டு வெற்றி பெறாரு எடுத்து வெற்றி பெறாருன்னா நீங்க 4,99,000 ஓட்டு எடுத்தா கூட நீங்க வந்து 0 தான். அந்த தொகுதியில உங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. 4,99,000 ஓட்டும் வீண் ஓட்டுகள் தான். அப்படிதான் இன்னைக்கு பெரும்பான்மையருக்கு சாதகமாக தான் இந்த தேர்தல் முறையே இருக்குது. நம்ம ஜெர்மனியில இருக்கிற மாதிரியோ அல்லது ஸ்ரீலங்கால இருக்கிற மாதிரியோ இது வந்து பிரதிநிதித்துவ தேர்தல் முறை இல்லை.
அப்படி இருக்கும்போது நீங்க 15 வருஷமா தனியா போட்டி போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க களத்துல பார்ப்பீங்க எவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க, எவ்வளவு உழைப்புகள் வீணாகுது, எவ்வளவு பண விரயம். இப்படியே எத்தனை நாளைக்கு போயிட்டு இருப்பீங்க வெற்றியை வெற்றியை பார்க்காம? இல்ல இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து படிப்படியான வளர்ச்சியாக இருக்குது. நாங்க வந்து ஒரு தற்காலிக தோல்விகளுக்காக நிரந்தர வெற்றி வந்து இழக்கிறதுக்கு நாங்க வந்து தயாராக இல்லை. இப்ப நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் நாங்க சமரசம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா 2016 1% வாங்கும்போது செஞ்சிருந்திருக்கலாம். 2019 3.5 வாங்கும்போது செஞ்சிருக்கலாம். 2021 6.5 வாங்கும்போது செஞ்சிருக்கலாம். அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் எங்ககிட்ட இருந்துச்சு. இப்போ 6.5% வாக்குகளை வைத்துக் கொண்டு எத்தனை சீட்டு பேரம் பேசலாம், எத்தனை கோடிகள் பேரம் பேசலாம்ன்றது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண லெட்டர் பேட் கட்சிகள் 1 லட்சம் 2 லட்சம் வாக்கு வங்கியில வச்சிருக்கக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாம் எத்தனை சீட்டுகளை நோட்டுகளை பெற்றுக்கொண்டு கூட்டணிக்கு போறாங்கன்றதை வந்து நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நமக்குமே வந்து அழைப்பு வந்துச்சு. திமுக தரப்புல அழைச்சாங்க, அதிமுக தரப்புல அழைச்சாங்க, பிஜேபி காங்கிரஸ் தரப்புல அழைச்சாங்க. எல்லாருமே அழைச்சு பேசினாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க தரோம், எத்தனை கோடி வேணுமோ அத்தனை செலவுகளையும் நாங்க எடுத்துக்கிறோம். உங்க கட்சி எங்க தலைமையை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆபீஸ் கூட எங்களுக்கு நிரந்தரமான ஆபீஸ் இல்ல, வாடகை கட்டிடத்துல இயங்கிட்டு இருக்குது. இப்படி இத்தனை இடர்பாடுகளையும் கடந்து நாங்க தனிச்சு நிக்கிறோம் சொன்னா எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ்க்காக நாங்க வந்து தனிச்சுதான் நிற்க முடியும். நான் முன்பே சொன்னது போல நம்ம யாருக்கு மாற்றாக அரசியல் செய்ய வர்றோமோ அவர்கள்கிட்டயே நம்ம கூட்டணிக்கு போயிட்டா சமரசம் செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா மக்கள் காரிதான் உமிழ்வாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து கமலஹாசனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா இவர்கள் வந்து மக்களுக்கான நம்பிக்கை பெறுவதில் கோட்டை விட்டுட்டாங்க. இப்ப கமலஹாசன் 2019 ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்களை வாங்கினாரு. ஆனா 2021 அவருடைய வாக்கு வங்கி குறைஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரிதான் தினகரனுக்கும் 2019 வாங்கினதை விட 2021 குறைஞ்சு போச்சு. ஆனா இதற்கு மாற்றாக 3 அணிகள் மாற்று அணிகள் இருந்துச்சு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இந்த 3 மாற்று நாம் தமிழர் கட்சி, கமலஹாசன், தினகரன், இவங்க எல்லாம் மாற்று நின்ன 3 கட்சிகள்ல 2 கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள் இறங்குது. ஆனா ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியான நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி அதிகரிக்குது. அப்போ மக்கள் எந்த கட்சியின் பக்கம் வர்றாங்கன்றத வந்து பாக்குறோம். அப்ப எங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து நிலையான படிப்படியான வளர்ச்சியாக இருக்குது. நான் முன்னே சொன்னது போல தற்காலிக தோல்விகளுக்காக நாங்க வந்து நிரந்தர வெற்றியை வந்து கொடுக்கறதுக்காக இல்ல. நாங்க ஒவ்வொரு தேர்தலையும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாங்க 4.25 லட்சம் முதல்ல வாங்கியிருந்தோம். அது இன்றைக்கு வந்து சமரசம் செஞ்சிருந்தோம்னு சொன்னா 31 லட்சமாக வந்திருக்காது. அப்ப இன்னும் எங்களுடைய பயணம் நீண்டது நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு பிஜேபி வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. 2 முறை பெரும்பான்மையில வென்றுட்டாங்க. இது என்ன ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல கிடைச்ச வெற்றியா? 1925 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து உழைக்கிறாங்க. அப்போ ஒரு 100 ஆண்டு கால உழைப்பினுடைய வெற்றியாக தான் அதை வந்து சுவைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மதவெறியின் மூலியமாகவோ ஓட்டு எதன் மூலியமாகவோ எப்படி சாத்தியப்படுத்தி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குன்றதுல யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க. பிஜேபி கொள்கை கோட்பாடு உடன்படனாலும் அவர்களுக்கு என்று ஒரு உழைப்பு இருக்குது. இப்போ உழைப்பினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு வெற்றியை வந்து அடைய முடியும். அரசியலை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்றது, ஒரு 2020 மேட்ச் இல்ல, ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல, அது ஒரு 40 கிலோமீட்டர் கொண்ட ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயம். நாம இப்ப நிக்கிறது முதல் கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நிக்கிறோம். இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது. அந்த பயணத்திற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்களுடைய நம்பிக்கையை நாங்க வந்து தொடர்ச்சியாக பெற்று இருக்கிறோம். அதுதான் வந்து எங்களுடைய பலமாகவும் இருக்கு. நீங்க அடிக்கடி உங்க தலைவரோ அல்லது நீங்க உங்க மேடைகளில் பேசக்கூடிய உங்களை 2ஆம் கட்ட தலைவர்களோ அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசம் வந்து முஸ்லிம்கள் வந்து பெரும்பாலும் நாம் தமிழரை வந்து ஆதரிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா நான் வந்து உங்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது 4 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதுல 7% 30 லட்சம் ஓட்டு வாங்குறீங்க. அப்போ முஸ்லிம்கள் 40 லட்சம் பேர் இருக்கும்போது அதுல உள்ள 7% 3 லட்சம் மக்கள் போட்டு தானே வாக்களிப்பாங்க. ஏன் நீங்க 30 லட்சம் முஸ்லிம்களும் உங்களுக்கு தான் வாக்களிக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஏன்னா பொதுவான மக்கள் நீங்க எல்லாருக்கும் தான் குரல் கொடுக்குறீங்க. 4 கோடி மக்களுக்கு தான் 4 கோடி வாக்காளர்களுக்கு தான் நீங்க வந்து குரல் கொடுக்குறீங்க. ஆனா 7% தான் வாங்குறீங்க. அதே போல தானே முஸ்லிம்கள்லயும் 7% தானே உங்களுக்கு வாக்க நீங்க எதிர்பார்க்க முடியும். நீங்க எப்படி 30%, அதாவது 30 லட்சம் முஸ்லிம்களும் உங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற சமுதாயத்து மக்களை விட கூடுதலான கடமையும் பொறுப்பும் வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா உண்மையை தேடக்கூடிய மக்கள் இந்த மக்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்களுடைய வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சிக்கு அறவே வரல, யாருமே ஓட்டு போடலன்ற கருத்தை வந்து நம்ம சொல்லல. நிறைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் மாணவர்களும் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வாக்கு வந்து வாக்கு போட்டிருக்கிறாங்க. வாக்கு செய்தம் வந்து அவருடைய இது வாக்கு வங்கி இருக்குது. ஆனா குறிப்பாக பெரியவர்களுடைய வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருதான்னு பார்த்தோம்னு சொன்னா இல்ல. அதற்கு முக்கிய காரணம் கடந்த தேர்தல்கள்ல மத ரீதியான ஒரு வாக்கு அறுவடையை வந்து திமுக தலைமையிலான கூட்டணி வந்து செஞ்சது. அப்ப பிஜேபி உள்ள வந்துருன்ற ஒரு பயத்தை உள்ளே புகுத்தி பள்ளிவாசல் மூலியமாக, பாதிரியார்களுடைய சர்ச்சின் மூலியமாக, ஜும்மா மேடைகள்ல, ஞாயிற்றுக்கிழமை அந்த தேவாலயங்களுடைய பிரசுரங்கள்ல அப்ப அதெல்லாம் வந்து பேசி அந்த வாக்குகள் அறுவடை செய்தது வந்து நம்ம வந்து பார்த்தோம்.
அப்ப இதனுடைய வெளிப்பாடாக மக்கள் அச்சத்தின் மூலியமாகத்தான் அந்த கட்சிக்கு வந்து வாக்களிச்சாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வாக்களிக்காம போனாங்க. அப்போ எல்லா சமுதாயத்து மக்களும் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வாக்களிக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகள் கொஞ்சம் குறைவானதாக வந்திருக்குன்றதா அதுல நம்ம வச்ச வாதமே ஒழிய இஸ்லாமிய மக்கள் அறவே வாக்களிக்கலன்னு சொல்ல முடியாது. இன்னும் கூடுதலாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன், சிஏஏ சட்டத்துக்கு எதிராக ஜமாத்தாக ஒவ்வொரு ஷாகின் பாக்லையும் நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகள் வந்து பேசினாங்க, கூட நின்று தோளோடு நின்று போராடினாங்க. அந்த சீமான் அவர்கள் 7 ஷாகின் பாக்ல கலந்து வந்து போராடினாரு. இதுல குறிப்பாக கோவையினுடைய சிங்கானூர்ல பேசினார் அப்படின்ற காரணத்திற்காக அன்றைய அதிமுக ஆட்சி வந்து அந்த சீமான் அவர்கள் மேல தேச துரோக வழக்கு வந்து இஸ்லாமியர்களுக்காக கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. ஆனா உரிய முறையில் அங்கீகாரம் இஸ்லாமியர்கள் வழங்கல அப்படின்ற வருத்தமும் எங்களுக்கு இருக்குது. அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக தான் நாங்க வந்து அதை பதிவு செஞ்சோம் ஒழிய கண்டிப்பாக வருங்காலங்களில் இஸ்லாமியர்கள் இந்த திமுக அதிமுக துரோகங்களை உணர்ந்து கொண்டு கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பான்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. அதாவது முஸ்லிம்கள் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வரலாற்று சான்றுகளை வந்து நீங்க உணர்ந்துக்கலையோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இப்போ எப்படி சீமான் வந்து முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறாரோ, எந்த ஒரு பகுதியில் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் குரல் கொடுக்கிறாரோ, அதுக்கு பல மடங்குகள் மேலாக குரல் கொடுத்த கம்யூனிஸ்டுகள், முஸ்லிம்களுக்காகவே கட்சி வச்சிருக்கக்கூடிய ஜவாஹிர்லா கூட தனித்து நிற்கும் போது முஸ்லிம்கள் வாக்களிக்கல. அப்படி இருக்கும்போது யதார்த்தமே அப்படிதான் இருக்கும்போது நீங்க உங்களுக்கு மட்டும் வாக்களிக்கல, இதுக்கு திமுக தான் காரணம், அவங்க ஜமாத்துல வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க மட்டும் எதிர்வினையாற்றுறதுக்கு காரணம் என்ன? முஸ்லிம்களுக்கே அவங்க வாக்களிச்சது இல்ல. அதுதான் தவறானதுங்கிறேன். இஸ்லாமியர்கள் மத்தியில கண்மூடித்தனமான ஒரு பிரச்சாரம் வந்து செய்யப்பட்டிருக்கு. சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் வந்து சொல்றாங்க. ஆனா எந்த விதத்துல திமுக வந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் இருக்கின்றத வரலாற்று சான்றோடு நீங்க வந்து தரணும். அண்ணாதுரை காலத்திலிருந்து காகிதமில்லத் அவர்களுடைய காலத்திலிருந்து திமுக கொடி பிடிக்கக்கூடியவர்கள், திமுக வளர்த்து விட்டவர்கள், திமுக ஒவ்வொரு இக்கட்டுக்கு ஆளான போதும் தாங்கி பிடித்து தூணாக நின்றவர்கள் இஸ்லாமியர்கள். மறுக்கவே முடியாது. திமுகவை சேர்ந்து யாரும் மறுக்க முடியாது. திமுகவிற்காக எல்லா சமுதாயத்து மக்களும் உழைச்சிருக்கிறாங்க. ஆனா கூடுதலான பங்கு உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள். அதை ஸ்டாலினும் மறுக்க மாட்டாரு. திமுக வரலாறு யாரும் வந்து மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் திமுக மீது காங்கிரஸ் அன்றைக்கு அடக்குமுறைகளை கட்டமைத்து விட்ட போது மீலாது நபிகளாருடைய அந்த பிறந்தநாள் மேடைகளை கூட கட்சி மேடையாக மாற்றி பிரச்சார மேடைகளாக பெரியாருக்கும் அண்ணாதுரைக்கும் கொடுத்ததெல்லாம் இஸ்லாமிய மக்களுடைய வரலாறாக இருக்குது. இந்த வேளையில திமுக எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்ததுன்னு கேட்கிறேன். இது வரைக்கும் திமுக பொதுச் செயலாளராக எத்தனை இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறாங்க 70 ஆண்டு கால வரலாற்றுல? இன்றைக்கு திமுக மாநில பொறுப்புகள்ல எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? தலைமை பொறுப்புல பொதுச் செயலாளராக, துணை பொதுச் செயலாளர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? திமுக மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? திமுக அணிகள் இருக்கிற இளைஞர் அணி, மாணவர் அணின்னு எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் வச்சிருக்கிறாங்க? கேள்விதான் இல்லையா? இன்னும் நான் கூடுதலா போய் கேட்கிறேன், 21 இடங்கள்ல திமுக போட்டியிடுது. ஏன் ஒரு இஸ்லாமியருக்கு கூட இடம் கொடுக்கல? அப்ப வாரிசு அரசியலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. கனிமொழி தங்கச்சின்றதுனால இடம் கொடுக்குறீங்க. முன்னாள் திமுக பிரதிநிதி தங்கபாண்டியனுடைய மகன்றதுனால தங்கம் தென்னரசுக்கும் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஐபிரிவி சாமியினுடைய கேனருடைய மகனுக்கு நீங்க வந்து இடம் கொடுக்குறீங்க. துரைமுருகனுடைய மகனுக்கு இடம் கொடுக்குறீங்க. இந்த அனுதார போட்டியில நிக்கிறாரு. இங்க வந்து கீதா ஜீவன் இவரு கீதா ஜீவன் இருக்கு. அவங்க நிறுத்துற முஸ்லிம்கள் வந்து அப்போ அதை அவங்க பார்ப்பாங்க இல்லையா? இது நாள் வரைக்கும் 1962 ஆண்டு பொது தேர்தலில் இருந்து திமுக வந்து பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டுட்டு இருக்குது. 4 முஸ்லிம் வேட்பாளர்களை வந்து திமுக சார்பில், திமுக கட்சியின் சார்பில், அதாவது முஸ்லீம் லீக் சார்பில் வந்து திமுக சின்னத்தில் நின்று இருக்காங்க. அதுவல்ல, நேரடியாகவே திமுக கட்சியினர் வந்து 4 பேரை நிறுத்திருக்காங்க. அந்த 4 பேருமே தோத்திருக்காங்க. அதிமுக 3 பேரை நிறுத்தி இருக்குது. 3ல அன்வர் ராஜா மட்டும் தான் வெற்றி பெற்று இருக்கிறாரு. சோ 7 வேட்பாளர்கள் இது வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்காங்க. திமுக அதிமுக இருந்து பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே தோக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அச்சம் இருக்கத்தானே செய்யும். இல்ல முஸ்லிம்களுக்கு 20 கொடுக்க மாட்டீங்களா? பிரதிநிதித்துவமே கொடுக்க மாட்டீங்களா? அவங்க கட்சியினுடைய நிறுவனர் அண்ணாதுரையே தோற்றிருக்கிறாரு. முக்கியம் உரிய பிரதிநிதித்துவத்தை நீங்க கொடுத்தீங்களா? மற்ற சமுதாயத்து திமுகவினை சேர்ந்தவரை அவருக்கு வேலை செய்ய சொன்னீங்களா? நாவரை பாய கொண்டு சொன்ன நீங்க கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஓடி வருகிறார் உதயசூரியன் என்று தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டி திமுக எல்லா மாநாடுகளிலும் எல்லா கூட்டத்திலையும் அந்த கம்பீர குரலுடைய வெளிப்பாடாகத்தான் திமுகவுக்கு ஓடி ஓடி வந்தாங்க. அப்ப அந்த நாவரை போலயே ஒரு எம்எல்ஏ வாக்க முடியாத கட்சி தான் திமுக. அதே மாதிரி அண்ணா திமுக நீங்க சொல்லுங்க, அதே வரலாறு தான். அப்ப எல்லா சமுதாயத்து மக்களுக்காகவும் திமுக இஸ்லாமியர்கள் உழைக்கிறாங்க. நான் திமுக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக மற்ற சமுதாயத்து மக்கள் உழைக்கிறாங்களான்றதுதான் கேள்வி. அப்ப இல்ல, அப்ப யார் மேல அது ஃபால்ட்டு? உங்க கட்சியினர் சேர்ந்தவங்களுடைய தவறு அது. அப்ப இஸ்லாமியர்கள் தோக்குறாங்கன்றத மத்த சமுதாயத்துக்காக தோக்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு பிரதித்துவம் கொடுக்குறீங்க. சரி, வென்று வந்தாரு,
ஆவடியினுடைய நாசர் ஏன் அமைச்சர் பொறுப்பை கொடுங்க? நாடார் ஒரு அமைச்சர் இருக்க மனோ தங்கராஜ் இருக்கிறாரு, இங்க அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறாப்ல, கீதாஜீவன் இருக்கிறாப்ல. அமைச்சரை கீதாஜீவன் தூத்துக்குடி போய் நீங்க ஓட்டு கட்டுவீங்களா திமுக? அது சமுதாயத்து மக்கள் விரட்டி அடிப்பாங்க. எங்க சமுதாயத்துல ஒரு பிரதிநிதி எப்படி பறிச்சுட்டு எப்படி எங்ககிட்ட ஓட்டு வரும்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஆனா இஸ்லாமிய சமுதாயத்து மக்கள் கிட்ட இது எடுபடுது. நீங்க அமைச்சரை பறிச்சாலும் சரி, சீட்டு கொடுக்கலனாலும் சரி, சிறைவாசிகளை விடுதலை செய்யலனாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் சரி, இந்த மக்கள் கண்ண மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நாங்கள் தான் சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டுருவாங்க. காயல் பண்ணதை கலைஞர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மனநிலை இருக்குல்ல, இது ஆபத்தான மனநிலை. நீங்க கேட்டீங்க இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஜவஹர்லால் ஓட்டு நான் அதான் சொல்றேன், இஸ்லாமிய மக்களுக்கு யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் தான் சொல்றேன். உண்மையானவர்கள் யாரு இஸ்லாமியர்களுக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பா வாக்கு போடுங்க. நான் ஒரு கட்சி கடந்தும் கூட உங்களுக்கு இன்னொரு கட்சி சரியானதாக தெரியுது, அதுக்கு வாக்கு போடுங்கன்னு தான் சொல்றேன். அவங்க தானே வெற்றி பெற சூழ்நிலையில இருக்காங்க. இப்போ ஒரு நோயாளி இருக்கிறாரு, சித்த மருத்துவம் வந்து அவருக்கு பிடிக்கும். சித்த மருத்துவம் அவர் வந்து இப்போ ஹார்ட் பேஷண்டா இருக்கிறாரு, அவருக்கு சித்த மருத்துவம் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அவர் ஹார்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் அதாவது அவருடைய உயிரை காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் வந்து அவங்க சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேதாவையோ தேடி போக மாட்டாங்க இல்லையா? உடனடியாக அறுவை சிகிச்சையை தானே பார்ப்பாங்க. இன்னைக்கு அறுவை சிகிச்சை பார்க்கக்கூடிய நிலைமையில தான் முஸ்லீம்கள் இருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிறேன் உங்க கேள்வி, நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு உரிய அரசியல் அதிகாரம் இருக்கக்கூடாதுன்றதுல திமுக காகித மில்லத்து காலத்துல இருந்து வேலை செஞ்சிருக்குன்றதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா காகித மில்லத்தினுடைய கனவு இயக்கமான அந்த முஸ்லீம் லீகை 2ஆக உடைத்தது, அதை வந்து எப்படி சுக்கு நூறாக உடைத்தது, இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய தொகுதியாக இருந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணை போன்ற தொகுதிகளை திமுக தொகுதியாக மாற்றி இன்றைக்கு சேகர் பாபு போன்றவர்கள் அங்கே ஜெயிக்கக்கூடியது, உதயநிதி போன்றவர்கள் சேப்பாக்கத்தில் ஜெயிக்கக்கூடியதெல்லாம் வந்து பாக்குறோம். அப்ப இப்படி இஸ்லாமியர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடாதுன்றதுல திமுக திட்டமிட்டு வேலை செஞ்சுக்கல. கடந்த காலங்கள்ல ஜவாஹிருல்லா போன்றவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்களே அவங்களே குற்றச்சாட்டாக வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் அவரே வந்து பேசியிருக்கிறாரு, திமுக ஆட்சியில இஸ்லாமியருடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையை தான் நம்ம வந்து வரலாறு ரீதியாக பாக்குறோம் சொல்லிக்கிறது. அதுக்கு கோயம்புத்தூர் கலவரமா இருக்கட்டும், மத்த விடயங்களா இருக்கட்டும் சான்றாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்க திரும்ப திரும்ப இந்த திமுக நம்பி இந்த அதிமுக நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்றத நான் வந்து கோரிக்கையா வைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க, திமுக ஒரு கட்சி உதயமாவதற்கு முன்பாகவே முஸ்லீம் லீக் வந்து எதிர்கட்சியா இருந்த கட்சி, காகித மில்லத் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அப்ப அந்த அளவுக்கு வீரியமாக இருந்த முஸ்லீம் லீக் இன்றைக்கு துக்குநூறாக போய் நிக்குது, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நிலையாக மாறி நிக்குது. அப்ப அரசியல் அங்கீகாரம் என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க? நான் அதனை கேட்கிறேன். உரிய பிரதிநிதித்துவம் 40ல 7% எத்தனைங்க முஸ்லீம்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்கணும்? குறைந்தபட்சம் ஒரு 3 தொகுதி கொடுக்கணும். நம்ம பாராளுமன்றத்துல சட்டமன்றத்தில் எத்தனை தொகுதி கொடுக்கணும்? 234 7ஆல் வகுத்த எத்தனை ஆச்சு? ஆனா அதெல்லாம் கொடுக்குறீங்களா நீங்க? ஸ்டாலின் வீட்டுல 2 அமைச்சர், ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு அமைச்சர். என்ன மாதிரியான விளையாட்டு இது? அப்ப 20க்கு எடுத்துக்கோங்க, 3.5 கொடுத்தது பெரிய சாதனையா பேசுறாங்க. 69% இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்கள் 7%. அது எப்ப எடுத்த 2011 எடுத்த சென்சஸ் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இப்ப எடுத்து பார்த்தோம்னா இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும். அப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுத்து உரிய பிரதித்துவம் கொடுங்கன்றோம். அப்ப இடஒதுக்கீட்டுல இருந்து நீங்க கட்சியில பொறுப்பு கொடுக்கறதுல இருந்து தேர்தல் அதிகார பங்கீடு வழங்குறது எல்லாவற்றிலும் நீங்க நயவஞ்சமாக இஸ்லாமியர்களை ஏமாத்தி நீங்க வந்து என்ன சொல்றீங்க, மஞ்சள் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனா இஸ்லாமியர்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நம்பி வாக்களிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது திமுக இதுவரைக்கும் முஸ்லீம்களுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறீங்களா? என்ன செஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஆத்திரமான பங்களிப்பாக இதுவரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இந்த மண்ணில் வந்து மிக சிறுபான்மையினராக இருந்து கொண்டு கூட ஒரு 6% 7% மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க போது கூட ஒரு அமைதியான வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து திராவிட கட்சிகள் தரையில அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம். அது நீங்க வந்து வடநாட்டு மனநிலை வச்சு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. என்றைக்கும் தமிழ்நாடு தனித்துவமான நிலமாக இருந்திருக்குது. வடநாட்டுக்காரர்கள் பாகிஸ்தானை நோக்கி ஓடும் போது இந்த மண்ணிலிருந்து ஒரு குரல் வந்து முத்துராமலிங்க தேவர் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய தொப்புக்குடி உறவுகள் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது, இங்கேதான் இருக்கணும்னு பேசினார். அதே மாதிரி தமிழர்கள் இன்றைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. இன்றைக்கும் தேவர் சமூகத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா வயசுல மூத்தவராக இருந்தா மாமா, வயசுல குறைவானதாக இருந்தா மாப்பிள்ள, இப்படிதான் பழகிட்டு இருக்கோம். எந்த சமுதாயத்து மக்களாக இருந்தாலும் சரி இப்படி ரத்த உறவுகளாகத்தான் இங்க பழகிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம். குறிப்பா சொல்லணும் தென் மாநிலங்களுடைய பாரம்பரியம். அதுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திமுக எந்த பங்களிப்பு செய்தது? நான் முன்பே குறிப்பிட்டேன் இல்லையா, திமுகவினுடைய ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு மீதான கலவரங்கள் கட்டமைத்து விட்டதுதான் காரணம். கோயம்புத்தூர் சான்று ஒண்ணு போதாதா? அதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்று போதுமே. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு, இஸ்லாமியர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கீங்கன்றதுக்கு கோயம்புத்தூர் கலவரம் ஒன்று போதுமே.
தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கம் இருக்கிறதா, ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா, ஒரு காவல்துறை இருக்கிறதா, ஒரு உளவுத்துறை இருக்கிறதா, ஒரு அமைச்சரவை இருக்கிறதா, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா, எம்பிக்கள் இருக்கிறாங்கன்றத எந்த சான்றும் இல்லாமல் சூறையாடப்பட்டதே. உங்க கொள்கையில வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் உங்க கொள்கையா இருக்குது, சரியா? பிறப்பால் எந்த மாறுபாடையும் பார்க்கக்கூடாது, எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கொள்கை. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னு தான் நீங்க எல்லாத்துலயுமே குறிப்பிடுறீங்க. அதே சமயத்துல எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிறீங்க. இது வந்து முரண்பாடா தெரியலையா? பிறப்பால வந்து ஒரு பக்கம் பாகுபாடு பார்க்க கூடாது அப்படிங்கிறீங்க, ஒரு பக்கம் பிறப்பால தான் நான் வந்து தமிழன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறீங்க. ஸோ இதுல வந்து பெரிய முரண் இருக்கிறதா தெரியலையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது உங்களுடைய கொள்கை, அதே சமயத்துல எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிறது பிறப்பால இல்லையா வேறுபாடு? இல்ல, இது ரெண்டுக்கும் எந்த முரணும் கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமா இருக்கட்டும், யாதும் ஊரே யாவரும் கிளியராக இருக்கட்டும், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் மாடின்னு பேசினதாகட்டும், இதெல்லாம் உயிர்மை நேயம் தழுவி உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒருதாய் மக்களாக சகோதரராக நாங்க வந்து பாக்குறோம். இந்த வேளையில இந்த நிலத்தினுடைய கட்டமைப்பு என்னவாக இருக்குதுன்றது பார்க்கணும். இப்போ தமிழ்நாடுன்றது மொழிவாரி மாகாணமாக 57 நவம்பர் 1 வந்து பிரிக்கப்படுது. எப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, இப்ப மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு. இந்தந்த மொழி சார்ந்தவர்களுக்கு இந்தந்த மாநிலம் தான் பிரிக்கப்படுது. தெலுங்கு பேசுறவர்களுக்கு ஆந்திரானோ, அதே மாதிரி கர்நாடகம் பேசக்கூடியவர்களுக்கு கர்நாடகானோ, மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கு கேரளாலும் பிரிக்கப்படுது. அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு வந்து பிரிக்கப்படுது. இப்ப அந்தந்த நிலத்துல அந்தந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அந்த மண்ணை ஆளணும் அப்படின்றத நாம் தமிழர்களுடைய கருத்தா இருக்கு. தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னு சொல்றோம் அப்படின்னா, கேரளாவை மலையாளிகள் தான் ஆளணும்னு சொல்றோம், தெலுங்கர்கள் அந்த ஆந்திராவை ஆளணும்னு சொல்றோம், கர்நாடக மக்கள் அந்த கர்நாடகாவை ஆளணும்னு சொல்றோம். இப்படி சொல்லும் போது இங்க பிரிவினைன்றது எங்க வந்துச்சு நான் கேட்கிறேன். இப்ப என் வீட்டுல நான் வாழணும்ன்றது எப்படி என்னுடைய உரிமை? என் வீட்டுக்கு தலைமை பொறுப்பாக நான் தான் இருக்கணும், பக்கத்து வீட்டுக்கு ஆனா இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உண்மையானதோ உறுதியானதோ அதே மாதிரி தான் அந்த நாட்டுக்கு வந்து பொருந்தும். இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்படி நாங்க தமிழர்கள் ஆளணும் சொல்றோமோ அதே தான் அத்தனை மாநிலத்துக்கு சொல்றோம். இப்படி சொல்லும் போது எல்லா மாநிலங்களையும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள்றாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. எந்த மொழி சார்ந்த மக்களும் இங்க வியாபாரம் செய்வதற்கோ, வாழ்வதற்கோ, வீடு வாங்குவதற்கோ, சொத்து வாங்குவதற்கோ, தமிழர்களை போல சமத்துவமாக நடப்பதற்கோ எந்த பாகுபாடும் பிரச்சனையும் எங்களுக்கு வந்து கிடையாது. ஆனா இந்த மண்ணினுடைய ஆட்சி அதிகாரம் தலைமை பொறுப்பு அப்படின்றது வந்து இந்த மண்ணை சார்ந்தவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றத வந்து கேட்கிறோம். அது நியாயமான கோரிக்கை. எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களுடைய தலைமை பொறுப்பும் அந்தந்த மாநிலத்தவர்கள் கிட்ட இருக்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் அதுக்கு விதிவிலக்கா இருக்குன்ற கேள்விதான் முன்வைக்கிறோம்.